உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பெயர்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் மேஷ ராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த மாதத்துலேருந்து, அதாவது 1ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் நடக்க போகுது. ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு போகும்போது பல்வேறு விதமான வழிகளில் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக அது யாருக்கு சொல்லணும் அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு. ஏற்கனவே 7.5 சனியில் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க, கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கடன் தொந்தரவுகள் இருக்குது. சொன்ன நேரத்தில் பணம் வரமாட்டேங்குது, அதனால் என்னால் பணம் கொடுக்க முடியல, நான் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ பணம் வராதனால எல்லாருக்கிட்டையும் கூனி குறுகி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 10ஆம் இடம் பார்க்கும்போது தொழில் ஒரு பட்டம் பதவி ஒரு சிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நீங்கள் என்னதான் ஓடி திரிஞ்சு வேலை தேடி இருந்தாலும் வேலை கிடச்சிருக்காது. நிறைய மேஷராசி என்பவர்கள் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார், கடைசியில் எங்கேயுமே என்னால் செலக்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் குருவுடைய பயிற்சி, செவ்வாயுடைய பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு, வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள், பலவிதமான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணால் நடக்காமல் இருந்திருக்கும், ஆனால் இந்த மாதம் விடவே விடாதீங்க. எத்தனை இன்டர்வியூ இந்த மாதம் நீங்கள் அசைன் பண்ண முடியுமோ அசைன் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே பண்ண இன்டர்வியூக்கான ரிசல்ட் வரலாம், இல்லை இந்த மாதம் நீங்கள் வேலை தேடக்கூடிய விஷயத்துக்கு வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி முக்கியமாக வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைத்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கே சனி பகவானும் இருக்கார். அதனால் இந்த மாதத்தில் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம். வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும்னு நினச்சினா ஒரு வேலையை தேடுறேன் சார், கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு ஊரில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி அங்கேயே வேலை போய் வேலை இல்லாமல் ஒரு 6 மாதம் இருக்கேன் சார், 1 வருஷம் இருக்குன்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே போல் நிறைய பேர் வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் வீசா முடியக்கூடிய நேரத்திலலாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அம்மா அப்பா ஏதாவது உதவிகள் பண்ணுவாங்க, அம்மா அப்பாவால் ஏதாவது உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அம்மா அப்பாவால் உதவிகள் ஏற்படும். கூட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு எப்போவுமே ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் சார் பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், நம்மளுக்கு ஏதாவது லாட்ரி விழுந்துருமா சார், ஏதாவது புதையல் கிடச்சிருமான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு விஷயத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இப்போ ஒரு வேலைக்கு அட்டன் பண்ணுற இன்டர்வியூக்கு போகிறீங்க, கிடைக்காதுன்னு நினச்சி போயிருப்பீங்க, அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே பிஸ்னஸ் பண்ணுறவங்க பணமே வராது சார் அவர்கிட்ட போனால் அப்படின்னு நினச்சி சும்மா போய் கேட்பீங்க, பணம் அவங்க கொடுத்துருவாங்க. அதே புதிய வாய்ப்புகள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, அது பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை வேலை சம்பந்தமான விஷயத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு அற்புதங்கள், அதிசயங்கள், அதே போல் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முக்கியமாக நீங்கள் ஒரு போட்டித் துறையில் இருக்கீங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் இந்த மாதம் நிறைய பட்டங்கள் பதக்கங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள மாதம். அதேபோல் குடும்பத்தில் நீண்ட கால பிரச்சனைகள், அதாவது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து அந்த குடும்பம் மூலயமாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் விற்க முடியாதவங்க, வீடு விற்க முடியாதவங்க இந்த மாதம் அந்த இடம் வீடெல்லாம் விற்று அதன் மூலமாக பண வரவுகள் நல்லா சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அற்புதமாக உண்டு. ஆனால் மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய மாதம். ஆனால் கண்டிப்பாக மேஷராசியாக இருக்கீங்க, அது நீங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த மாதம் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் செய்வது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசா புத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பவர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.